சார் என் கதையை சொல்கிறதுக்கு ஒரு நிமிஷம் கொடுங்க சார் ப்ளீஸ். ஆசிய கோப்பையில் இந்தியா பாகிஸ்தான் போட்டி வழக்கம் போல எல்லாரும் எதிர்பார்த்த முடிவாகவே வந்திருக்கு. வேற என்ன, இந்தியா தான் இன்னைக்கும் வின்னு. முதல் போட்டிக்கு இது கொஞ்சம் பரவாயில்லன்னு வேணா சொல்லலாம். முதல் போட்டியில் பேட்டிங்கில் சொதப்பின பாகிஸ்தான் இந்த போட்டியில் கொஞ்சம் அதிரடி காட்டினாங்க. 6, 4ன்னு விளாசி ஒரு டீசெண்டான டார்கெட்டை இந்தியாவுக்கு கொடுத்தாங்க. அதையும் இந்தியா ஊதி தள்ளிடுச்சு. அன்னைக்கு மாதிரியே இந்த போட்டியிலையும் 2 டீமும் ஹேண்ட் ஷேக் பண்ணாம கிளம்பிட்டாங்க. இதுக்கு ஒரு முடிவே வராது போல. சரி, இப்ப மேட்ரு என்னன்னா, இத்தனை காலமா இந்தியா பாகிஸ்தான் போட்டிய ரைவல்ரின்னு சொல்லிட்டு வந்தாமே, இனிமேல் அப்படி சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டாரு சூரியகுமார் யாதவ். முதல்ல ரைவல்ரினா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு செய்தியாளர்களிடம் பேச ஆரம்பிச்ச கேப்டன் ஸ்கை, 2 டீமும் போட்டியின் முடிவுல ரொம்ப டைட்டா 7க்கு 7, 8க்கு 7ன்னு இருந்தா அதை ரைவல்ரின்னு சொல்லலாம். ஆனா 10க்கு 1, 10க்கு 0ன்னு இருந்தா அது எப்படி ரைவல்ரி ஆகும்? அதனால இந்தியா பாகிஸ்தான் போட்டிய இனிமேல் ரைவல்ரின்னு சொல்லாதீங்கன்னு நாசுக்கா பாகிஸ்தானை கலாய்ச்சிருக்காரு சூரியகுமார். T20ல மட்டும்தான் பாகிஸ்தானை இந்தியா அதிகம் ஜெயிச்சிருக்கு. ஆனா மற்ற 2 ஃபார்மேட்டுகளான ODI டெஸ்ட்ல பாகிஸ்தான் தான் நம்மளை விட அதிகமா ஜெயிச்சிருக்காங்கிறது தனி கதை. வரட்டாமாமே டுர்.